நியூஸ்7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய கீதம் பாடப்பட்ட போது செல்ஃபி எடுத்த காங்கிரஸ் பிரமுகர், முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அவமரியாதை. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு எதிர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. வேலை வாங்கி தருவதாக 38 பேரிடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பண மோசடி செய்த குற்றச்சாட்டு. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். புதுச்சேரியில் முதல்வர் கலந்து கொண்ட தேசிய கீத தின நிகழ்ச்சியில் தேசிய கீதம் பாடப்பட்ட போது காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் செல்ஃபி எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய கீதத்தை ஒருங்கிணைத்து பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி பங்கேற்றார். தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது மாணவிகளோடு முதலமைச்சர் நாராயணசாமி எழுந்து நின்று தேசிய கீதம் பாடினார். அப்போது காங்கிரஸ் பிரமுகர் அப்துல் ரஹ்மான் தன்னுடைய மொபைலை எடுத்து செல்ஃபி எடுத்துள்ளார். தேசிய கீதம் பாடும்போது அதற்கு அவமரியாதை செய்யும் விதமாக காங்கிரஸ் பிரமுகர் நடந்து கொண்டுள்ளது அனைவரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கை விசாரித்து வந்த அவர் காவல்துறை உயரதிகாரிகள் கொடுத்த நெருக்கடி காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் பின்னர் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கோடு கோகுல்ராஜ் கொலை வழக்கும் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி எஸ்பி நாகஜோதி தலைமையில் இவ்விரு வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி விஷ்ணுபிரியாவின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை 1ஆம் தேதி விஷ்ணுபிரியா வழக்கை சிபிஐயிடம் மாற்றி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் விஷ்ணுபிரியா வழக்கை காரணம் இன்றி சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியுள்ளதாக கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சிபிஐக்கு மாற்றியதற்கான காரணத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கூற வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மென்பொறியாளர் உமா மகேஸ்வரி கொலை வழக்கில் குற்றவாளிகள் 3 பேரின் ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்தது. சேலத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் மகள் உமா மகேஸ்வரி சென்னை அடுத்த சிறுசேரி சிப்காட் வளாகத்தில் உள்ள டிசிஎஸ் நிறுவனத்தில் மென்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி பணிக்கு சென்ற உமா மகேஸ்வரி பின்னர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த உத்தம் மண்டல், ராம் மண்டல் மற்றும் உஜ்ஜல் மண்டல் மூவரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கில் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மூவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை நீதிபதிகள் எஸ் நாகமுத்து, வி பாரதிதாசன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்றது. இதில் குற்றவாளிகள் மீது ஆதாரங்கள் வலுவாக உள்ளதால் மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் கீழ் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு விதித்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்தும் நீதிபதிகள் ஆணையிட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட உமா மகேஸ்வரி குடும்பத்திற்கு 4 மாதத்திற்குள் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கித் தருவதாக 38 பேரிடம் பண மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காரைக்குடியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தொழில்நுட்ப உதவியாளராக பணிபுரியும் சுப்பையா என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டு முதல் 2016 வரை போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி காரைக்குடி அரசு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்கள் பாபு, ரங்கராஜ் ஆகியோரும் அரசு வேலை வாங்கித் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனால் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யக் கோரி சிவகங்கை காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் கூறியிருந்தார். தனது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி விமலா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் மோசடி புகார் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, காரைக்குடி அரசு போக்குவரத்து கழக மண்டல மேலாண் இயக்குநர் ரங்கராஜ், முன்னாள் இயக்குநர் பாபு ஆகியோர் மீது சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விமலா, வேல்முருகன் புகாரின் பேரில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேட்டார். இதுகுறித்து போலீசாரிடம் உரிய விளக்கம் பெற்று பதிலளிப்பதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வருகிற 30ஆம் தேதி தள்ளி வைப்பதாக நீதிபதி விமலா உத்தரவிட்டார். நீதிமன்றங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக நீதித்துறை அரசிடம் அளித்த 176 பரிந்துரைகளில் இதுவரை ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் வேதனை தெரிவித்துள்ளார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக தானாக முன்வந்து நீதிமன்றம் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் நீதிபதி மகாதேவன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வரும் 15ஆம் தேதிக்குள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் முழுவதற்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு வழங்குவது குறித்து உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைகள் தொடர்பாக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பின் பதில்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நீதித்துறை அளித்த 176 பரிந்துரைகளில் இதுவரை அரசு சார்பில் ஒரு பரிந்துரை கூட நிறைவேற்றப்படவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து வழக்கை செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு ஒத்திவைத்தது. தமிழக காங்கிரஸ் இளைஞர் அணியினருக்கு சத்தியமூர்த்தி பவனில் அறை ஒதுக்குவது தொடர்பாக இளைஞர் காங்கிரசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழக காங்கிரஸ் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தங்களுக்கு அறை ஒதுக்க வேண்டும் என மாணவர் மற்றும் இளைஞர் அணியினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் அறை ஒதுக்க முடியாது என காங்கிரஸ் அலுவலகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் அணி மாநில தலைவர் விஜய் இளஞ்செழியன் அவருடைய ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் அலுவலக நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த EVKS இளங்கோவன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இளைஞர் காங்கிரசார் கோபண்ணாவின் அறையை ஒதுக்கித் தர வேண்டும் என்று கூறி பூட்டை உடைக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. EVKS இளங்கோவன் உறுதியளித்ததை தொடர்ந்து இளைஞர் அணியினர் கலைந்து சென்றனர். திருச்சி அருகே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தையை மகளுக்கு போதை மாத்திரை கொடுத்து வீட்டில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாநகரில் உள்ள திருவெரும்பூர் அருகே விண்ணகரைச் சேர்ந்தவர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலாயுதம். இவரது மகள் வாசவி சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தபோது அஸ்வின் குமார் என்பவரை காதலித்துள்ளார். அஸ்வின் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மகளின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வேலாயுதம் மகளை திருச்சி அழைத்துச் சென்று போதை மாத்திரை கொடுத்து வீட்டில் அடைத்து வைத்துள்ளார். இதுகுறித்து திருவெரும்பூர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் மதன் தலைமையிலான போலீசார் வாசவி வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வாசவியை வேலாயுதம் மற்றும் அவரது குடும்பத்தினர் தனி அறையில் அடைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் வாசவியிடம் மேற்கொண்ட விசாரணையில் தனது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னை அடைத்து வைத்துள்ளதாகவும் நாள்தோறும் 12 மாத்திரைகள் வரை கொடுத்ததாகவும் தெரிவித்தார். உடனடியாக வாசவியை மீட்ட போலீசார் அவரது விருப்பத்தின் பேரில் அவரை காதலர் அஸ்வினுடன் சேர்த்து வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் நடப்பு ஆண்டில் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உயர்கல்வி கோரிக்கை மீதான பதில் உரையில் விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று வெளியிட்டார். அதில் இந்திய பொறியியல் பணி தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி பெறும் வகையில் சென்னை, தருமபுரி, கோவை, திருச்சி, நெல்லை ஆகிய இடங்களில் தலா 10 லட்சம் ரூபாய் செலவில் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் பொருட்சேதமில்லா தர சோதனை பயிற்சி மையம் மதுரையில் அமைக்கப்படும் என்றும், மேட்டுப்பாளையத்தில் 8.29 கோடி ரூபாய் செலவில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடப்பு ஆண்டில் தொடங்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்தார். மேலும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 50 கோடி ரூபாய் செலவில் மோட்டார் வாகன தொழில்நுட்ப மையம் அமைக்கப்படும் என்றும், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 5000 பேர் அமரும் வகையில் கூட்டரங்கம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறினார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக மண்டல மையங்கள் விழுப்புரம், நீலகிரியில் அமைக்கப்படும் என்றும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் 4,75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கம்பில்லா தொடர்பு வசதி 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் ஜெயலலிதா கூறினார். மேலும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் கல்லூரிகளில் 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகள் நடப்பாண்டில் தொடங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறினார். தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள், மாணவர்களுக்கான பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை கருவிகள் 45 கோடி ரூபாய் செலவில் பொருத்தப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இன்றைய சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வி கோரிக்கை மீதான பதில் உரையில் விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டார். அதில் தமிழகம் முழுவதும் 19 நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும், அதற்கான ஆசிரியர்கள் பணியிடங்களை தோற்றுவிக்க 28.55 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய என்றும் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி ஆகிய பகுதிகளில் ஒரு தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளி தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு 3 கணினி வழி கற்றல் மையம் அமைக்கப்படும் என்றும், அறிவியல் மற்றும் கணித பாடங்களில் உள்ள கடினமான பிரிவுகளை புரிந்து கொள்ள 6 முதல் 8 தொடுதிரை கணினி வழி கல்வி அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மேலும் மாணவர் ஆசிரியர்களுக்காக பயோமெட்ரிக் முறை வருகை பதிவு கருவிகள் 45.57 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் நல்லாசிரியர்களுக்கான பரிசுத் தொகை 5,000 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் ஜெயலலிதா தெரிவித்தார். சஸ்பெண்ட் காலம் முடிந்த பிறகு நடைபெறும் சட்டசபை நிகழ்வுகளில் திமுக உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின், தமிழகத்தில் ஜனநாயகம் படும் பாடு எனும் பெயரில் தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இடைநீக்க காலம் முடிந்த பின்னர் சட்டப்பேரவை அலுவல்களில் பங்கேற்போம் எனவும், தேவை ஏற்பட்டால் இந்த விவகாரத்தில் ஆளுநர் ரோசையாவை சந்தித்து மனு அளிப்போம் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். 7 நாள் தான் எங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் சஸ்பெண்ட் முடிந்த பிறகு நிச்சயமாக திமுக கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். தமிழக ஆளுநரை சந்திக்கிற திட்டமிட்ட சட்டமன்ற இந்த மாதிரி நடவடிக்கை தமிழக ஆளுநர் சந்திக்கிறதுக்கான நடவடிக்கை எதுவும் திமுக தலைமை திட்டம் இது வரைக்கும் இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தேவைப்பட்டால் நிச்சயம் சந்திப்போம். பாரம்பரியம் மிக்க மலை ரயில் குன்னூர் அருகே 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நடுக்காட்டில் பழுதானதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் இயக்கப்படும் மலை ரயில் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட பெருமை கொண்டது. வனப்பகுதியில் பயணிக்கும் இந்த ரயில் குகைகளிலும் பாலங்கள் மீதும் செல்வது பயணிகளிடையே புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் செல்லும் மலை ரயில் கடந்த சில நாட்களாக பழுதடைந்து வருவதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இன்று குன்னூர் சென்ற மலை ரயில் என்ஜின் ரேடியேட்டர் வெப்பமடைந்ததால் ரயிலை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இன்று ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ரயில் நின்றதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். 2வது சீசன் தொடங்கவுள்ள நிலையில் மலை ரயிலை சீரான முறையில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நாங்கள் காலேஜ்லேருந்து டூர் வந்தோம், ஊட்டி டாய் ட்ரெயினில் போகலான்னு. ஆனால் நேரத்துக்குள்ளே போக முடியல, அங்கங்கே நிறுத்தி போகிறாங்க. கேட்டால் என்ஜின் ரிப்பேர்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹெரிட்டேஜஸ் ஆஃப் இந்தியா. இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணால் இன்னும் நிறையா டூரிஸ்ட் வருவாங்க, நல்லாயிருக்கும். இனி 8 மணி செய்திகளின் அடுத்த பகுதியை மகேஷ் தொடருவார்.
நன்றி சரண்யா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த பகுதியை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்தியின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது மகேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீதிமன்ற பாதுகாப்பு குறித்து 176 பரிந்துரைகளில் ஒன்றை கூட தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல் வேதனை. திருவண்ணாமலை கிரிவல பாதையின் விரிவாக்க பணிகள் விதிமுறைகளை வகுக்க குழு அமைத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. குறுவை சாகுபடி போலவே சம்பா சாகுபடிக்கும் ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு டெல்டா பகுதி விவசாயிகள் கோரிக்கை. குறைந்த வயது உள்ள நெல் தரமான விதை எங்களுக்கு மானியத்தில் அரசு வழங்கணும், நிபந்தனையற்று எங்களுக்கு வழங்கணும். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை கிரிவல பாதையின் விரிவாக்கத்திற்கான விதிமுறைகளை வகுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் செல்வதற்கான கிரிவல பாதையில் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை விரிவாக்கம் செய்ய 67 கோடி ரூபாய் செலவில் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தது. இதனால் கிரிவல பாதையை சுற்றியுள்ள காடுகள் அழிக்கப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து அதனை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்தது. இந்த வழக்கு சென்னை தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதித்துறை நடுவர் ஜோதிமணி, தொழில்நுட்ப வல்லுநர் S ராவ் ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கிரிவல பாதையின் பாரம்பரியம், இயற்கை சூழல் பாதிக்காத வண்ணம் சாலை விரிவாக்கம் செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி JAK சம்பத்குமார், ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி சேகர் ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்து தீர்ப்பாய நடுவர்கள் உத்தரவிட்டனர். இந்த குழு வனம் மற்றும் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் சாலையை விரிவாக்கம் செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்று நடுவர்கள் தெரிவித்தனர். மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு வழங்கும் பரிந்துரைகளின்படி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நடுவர்கள் தங்களது உத்தரவில் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நடுவர்கள் அதுவரை சாலை விரிவாக்க பணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையையும் நீட்டிப்பதாக தெரிவித்தனர். நீதிபதி தலைமையிலையும் V சேகர் ரிட்டையர்டு IFS ஆஃபீஸர் இவங்க தலைமையில் வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி வந்து திருவண்ணாமலையில் இருக்க கிரிவல பாதையில் மரங்களை எப்படி காப்பாற்றலாம், அந்த ரோடு வந்து அகலப்படுத்துறதை வந்து மண் ரோடாக எப்படி போடலாம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் இருக்க கிரிவல பாதையில் இருக்க தீர்த்தங்கள், குளங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்டான ரிப்போர்ட் கொடுக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் அரசு அனுமதியின்றி செயல்பட்ட கருக்கலைப்பு மையத்தின் கதவை உடைத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை அவுல்கார தெருவில் அனுமதியின்றி கருக்கலைப்பு மையம் செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வட்டாட்சியர், மருத்துவ அதிகாரிகள், காவல்துறையினர் கூட்டாக திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த மையத்தின் கதவை திறக்க உரிமையாளர் மறுத்ததால் கதவை உடைத்து அதிகாரிகள் உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது கருவில் இருக்கும் குழந்தையை இனம் கண்டறியும் ஸ்கேன் கருவிகள் இருப்பது தெரிய வந்தது. மேலும் பல லட்சம் ரூபாய்களுக்கான ஆவணங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டது. அங்கிருந்து 5 கர்ப்பிணி பெண்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இதனையடுத்து அந்த மையத்தின் உரிமையாளர் திலகா என்கிற ஆனந்தி தமிழ்ச்செல்வனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேவையில்லை என்றால் அந்த குழந்தையை அபார்ஷன் பண்ணி செய்கிற அந்த மருத்துவ ரீதியாக வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மருத்துவர் கிடையாது. ஸோ அது அபார்ஷன் செய்கிறது, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிச்சி இந்த ஸ்கேன் மிஷினை பயன்படுத்தி அந்த ஸ்கேன் மிஷின் வைக்கிறதுக்கான அனுமதியே பெறாமல் ஸோ இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு இந்த ஆய்வில் வந்து இந்த திடீர் சோதனையில் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்யக்கோரி 30ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளுடைய தற்கொலையிலிருந்து பாதுகாப்பதற்கு தேசியமயமாக்கப்பட்டிருக்கிற வங்கிகள் கடனையும் தமிழக அரசு கொடுத்திருக்கிற கூட்டுறவு கடன் பாகுபாடு இல்லாமல் முழுமையாக தள்ளுபடி செய்து இந்த மாநிலத்தை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதை மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தி நடத்தப்பட இருக்கின்ற அந்த முழு அடைப்பு போராட்டம் முழு வெற்றி பெறும். குறுவை சாகுபடி போலவே சம்பா சாகுபடிக்கும் தமிழக அரசு ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் எனப்படும் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில்
பிரதான தொழில் நெற்பயிர் விவசாயம். இந்த மாவட்டங்களில் சுமார் 25 லட்சம் ஏக்கரில் விவசாயிகள் குறுவை, சம்பா, தாளடி என முப்போக நெற்பயிர் சாகுபடியில் ஈடுபடுகின்றனர். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக போதிய தண்ணீர் இல்லாததால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் ஆழ்குழாய் கிணறுகள் கொண்டு குறுவை சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவித்து 4000 ரூபாய் மற்றும் மானிய விலையில் இடிபொருட்கள் வழங்கி வருவது தங்களுக்கு பேருதவியாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். இந்த பகுதியில் மழை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்வது என்பது இந்த வருடம் சாகுபடி என்பதே இன்றைக்கு இடர்பாடாக தள்ளி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் உடனடியாக சம்பா சாகுபடியை விவசாயிகள் துவங்குவதற்கு ஏதுவாக குறுகிய கால விதைகளை முழு மானியத்துடன் கொடுக்க வேண்டும். உர தேவைகளை உடனடியாக விவசாயிகளுக்கு பூர்த்தி செய்ய வேண்டும். தண்ணீர் இன்றி குறுவை சாகுபடியை கைவிட்ட நிலையில் தற்பொழுது சம்பா சாகுபடிக்கும் போதிய நீர் இல்லா நிலை ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாததால் சம்பா சாகுபடி தள்ளி போய் உள்ளது. இந்நிலையில் குறுவை சாகுபடியை போன்று சம்பா சாகுபடிக்கு 65 கோடி ஒதுக்கி விவசாயிகள் கணக்கில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த தொகை போதாது என்றும் சம்பா சாகுபடியைப் போலவே 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ சம்பா சிறப்பு திட்டம்னு சொல்லி அதில் பாதி 2000 ரூபா தான் தருவேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பழையபடி 4000 ரூபா கொடுத்தாலே போதும். இந்த 4000 ரூபா கொடுத்தா தான் சம்பாவே சாகுபடி சொல்லலாம். சம்பா சாகுபடிங்கிறது முடிஞ்சு போச்சு, 3வது ரகம். இப்போ நாங்கள் குறுகிய கால பயிர் தான் சாகுபடி பண்ணலாம் போல இருக்குது. சம்பாவும் குறுவையும் முடிஞ்சு சம்பாவும் போய் அடுத்து குறுகிய கால பயிர் தான் நாங்கள் சாகுபடி பண்ணலாம். அந்த குறுகிய கால பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு குறைந்த வயது உள்ள நெல், தரமான விதை எங்களுக்கு மானியத்தில் அரசு வழங்கணும், நிபந்தனையற்று எங்களுக்கு வழங்கணும். இத்துடன் மானிய விலையில் டீசல், போதிய கடனுதவி, வாய்க்கால்களை தூர்வாறுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளாவிட்டால் கடந்த 2012ஆம் ஆண்டைப் போலவே கடுமையான வறட்சி ஏற்படுவதை தடுக்க இயலாது என்று கூறும் விவசாயிகளின் எச்சரிக்கையை ஒதுக்கித் தள்ள முடியாது என்பதே சரியான கூற்றாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து இலக்கியா. புதுக்கோட்டையில் 4000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற கின்னஸ் சாதனை முயற்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. 3ஆம் பாலினத்தவர்களும் நம்மில் ஒருவர் என்பதை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் புதிய கின்னஸ் சாதனை முயற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் என 4000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் 3ஆம் பாலினத்தவர்களுக்காக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அன்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. புதிய கின்னஸ் சாதனை முயற்சியில் 4000க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் கைகளை இதயம் வடிவில் குவித்து நின்றது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதுபோன்ற நிகழ்ச்சியில் 3500 பேர் பங்கேற்றதே முந்தைய கின்னஸ் சாதனையாக இருந்தது. 3ஆம் பாலினத்தவர்களும் நம்மில் ஒருவர் என்ற கூற்றை வலியுறுத்தி தாங்கள் பங்கேற்ற கின்னஸ் சாதனை முயற்சி சிறப்பாக நிறைவடைந்ததை எண்ணி அனைவரும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருப்பதிக்கு கஞ்சா கடத்த முயன்ற நபரை ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கையில் பையுடன் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித்திருந்த நபரை பிடித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை செய்தனர். சோதனையில் அவர் வைத்திருந்த பையில் 16 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கஞ்சா வைத்திருந்த அந்த நபர் வேலூரைச் சேர்ந்த சின்னராஜ் எனவும் அவர் திருப்பதிக்கு கஞ்சா கடத்த முயன்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. சின்னராஜை கைது செய்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவரை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 56 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து 2984 ரூபாய்க்கும், சவரன் 23872 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 31910 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 10 காசுகள் அதிகரித்து 49 ரூபாய் 10 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 90 ரூபாய் உயர்ந்து 45,890 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் நிறைவு பெற்றன.
ஆசிய பங்குச்சந்தையின் தாக்கம் காரணமான சரிவுடன் தொடங்கிய இந்திய பங்குச்சந்தைகள் வர்த்தகத்தின் நிறைவில் ஏற்றம் கண்டன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 84 புள்ளிகள் அதிகரித்து 27,859 புள்ளிகளில் நிலை பெற்றது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 16 புள்ளிகள் உயர்ந்து 8,592 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. ஐடியா, பரோடா வங்கி, டிசிஎஸ் நிறுவன பங்குகளின் விலை உயர்ந்திருந்தன. பெல், டாடா பவர் நிறுவன பங்குகள் விலை குறைந்திருந்தன. ரியோ ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் இந்திய ஒலிம்பிக் கமிட்டி மீது அளித்து வரும் புகார்கள் எதை உணர்த்துகிறது என நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு கமிட்டியின் நிர்வாக சீர்கேடு என 77.6% பேரும், வீரர்களின் திறமை குறைபாடு என 1.85% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். விசாரணைக்கு உட்படுத்தலாம் என 20.55% பேர் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு கமிட்டியின் நிர்வாக சீர்கேடு என 81% பேரும், வீரர்களின் திறமை குறைபாடு என 3% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். விசாரணைக்கு உட்படுத்தலாம் என 16% பேர் கருத்து கூறியுள்ளனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.